கைஸ் நம்ம நிறையா கார் ஷோரூமுக்கு வந்து போயிருக்கோம், நிறையா பைக் ஷோரூம்ஸ்க்கு வந்து போயிருக்கிறோம். புது பைக்ஸ்க்கு அது எவ்வளோ இஎம்ஐ கட்டணும், எவ்வளோ ஆன் ரோடு வருது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நிறையா பேர் வந்து ஃபீல் பண்ணுற கமெண்டில் வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, எங்களால் வந்து நான் எனக்கு பைக் வாங்கணும்னு ஆசை, ஆனால் வந்து அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல இப்போதைக்கு. பட் ஃபியூச்சரில் வந்து நான் ஒரு வண்டி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அதனால் இருக்கிறதுலே கம்மியான டவுன் பேமெண்ட்டுக்கு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு பெஸ்ட்டு டூ வீலர்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்ததில் டிரைவெக்ஸ் அப்படின்ற ஒரு கார்பரேட்டு ஒரு பைக்ஸை வந்து வாங்கி செல் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பையும் பண்ணிக்கிறாங்க, செல்லும் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கார்பரேட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே வந்து நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் வேணும், அது மட்டும் இல்லாமல் இந்த கார்பரேட்டில் வந்து நீங்கள் ஒரு யூஸ்டு பைக் வாங்கும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது, இந்த மாதிரியான எல்லா தகவலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இப்போ வந்து டிரைவெக்ஸ் ஷோரூம்லேருந்து நம்ம ஸ்டாஃப் அண்ணா வந்து நம்ம கூட இருக்காங்க. ஹாய்ண்ணா. ஹாய் அண்ணா, உங்கள் பேர் சொல்லிடுங்க பார்க்குறவங்களுக்கு. என் பேர் கௌஷிக்குங்க. அண்ட் ஐம் ஹியர் ஒர்க்கிங் ஃபார் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ். ஸோ இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிரைவெக்ஸ்னால் என்ன, இங்கே எக்ஸாக்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுங்கண்ணா. ஸோ நீங்கள் டிரைவெக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோப்ஸ்லேருந்து ரைட் சிக்னல் ரூட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மணிஷ் தேட்டருக்கு பக்கத்துலேயே இருக்குது நம்ம ஷாப்பு. டிரைவெக்ஸ் அண்ட் லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு பெரிய பேனர் இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இங்கே. ஸோ நம்ம இங்கே வந்து சேலிங் ப்ரோ. ஸோ எல்லாமே வந்து சர்டிஃபைடு யூஸ்டு பைக்கு தான் நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த சர்டிஃபைடு யூஸ்டு பைக் எப்படி அப்படின்னா, ஸோ நம்ம வண்டி வாங்கி ரீஃபர்பிஷ்மெண்ட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் வண்டியில் கிளச், பிரேக்கு, டயரு, வாட் எவர் இட் இஸ் எது போயிருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வாங்கி அதை புதுசு மாட்டி கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ நார்மலாக வந்து நிறைய கன்சல்ட்டிங்ஸ் இருக்கலாம், எல்லா பக்கமும் யூஸ்டு பைக் ஷாப்ஸ் வந்து இருக்கலாம். இப்போ டிரைவெக்ஸில் வந்து நாங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு இந்தந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஸோ இப்போ நீங்கள் டிரைவெக்ஸில் ஏன் எடுக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரைவெக்ஸ் இஸ் அ கார்பரேட் கம்பெனி. இட்ஸ் அ வெல் டெவலப்ட் கம்பெனி. ஸோ இது வந்து இங்கே மட்டும் கிடையாது. வி ஹேவ் சென்னை, அருப்புக்கோட்டை, பெங்களூரில் எல்லா இடத்துலையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஸோ செகண்ட் நம்ம என்ன ப்ளஸ் அப்படின்னா, இங்கே கார்பரேட்டுங்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் டேரெக்டாக இங்கேயே கொண்டு வந்துடலாம் வண்டியை. ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்டிஃபைடு வெஹிக்கிள் தான். தேர்ட் பார்த்தீங்கன்னா 1 year வாரண்ட்டி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் நாங்களே போட்டு கொடுத்துருவோம். ஸோ 3 ஃப்ரீ சர்வீஸ், 1 yearக்கான 3 ஃப்ரீ சர்வீஸ் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ 2500 ஆக்சரிஸும் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு இங்கே இருக்குது. நீங்கள் மார்க்கெட் கொடுக்குற ப்ரைஸை விட நாங்கள் லோ ப்ரைஸாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து ரேண்டமாக இங்கே இருக்கக்கூடிய வண்டிகளில் நம்ம ஒரு சில வண்டிகளோட காஸ்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து அப்பாச்சி RTR 160cc வண்டி இருக்குது. இதோட காஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 2020 மாடலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான். அதே மாதிரி ஒன் இயர் வாரண்ட்டி வந்து இதுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 74,129 ரூபா வந்து போட்டிருக்கிறாங்க. ஹோண்டா ஆர்னெட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 160cc கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 2 வண்டி வந்து வச்சுருக்காங்க வேறு பிராண்டில். இது பார்த்தீங்கன்னா CB ஹார்னெட் 160R 2018 மாடலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் ஒன்று தான். ஒரு வருஷம் வாரண்ட்டி வந்து இந்த வண்டிக்கு இருக்குது. இந்த வண்டியோட காஸ்ட் வந்து 72,000 ரூபா வந்து போட்டிருக்கிறாங்க. பின்னாடி வந்து ஒரு FZ ஒன்று இருக்குது. இந்த FZோட காஸ்ட்டை வந்து நம்ம பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா 2014 மாடலு. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து 2 போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து TVS என்டார்க் இருக்குது. TVS என்டார்க் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பிடிச்சமான ஒரு வண்டி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2022 மாடலு, 2 வருஷம் பழைய வண்டி. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து 1 போட்டிருக்கிறாங்க. வாரண்ட்டி வந்து 1 year ஆமாம். அதே மாதிரி இதோட இஎம்ஐ பார்த்தீங்கன்னா இஎம்ஐ மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, 2510 ரூபா வந்து மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்குது 3 வருஷத்துக்கு. வண்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 90,300 ரூபா வந்து வருது. இது டிவிஎஸில் ஜூபிட்டர் 125. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2021, ஒரு ஓனரு, 1 year வாரண்ட்டி இருக்குது. அதே மாதிரி 76,687 ரூபா வந்து போட்டிருக்கிறாங்க இந்த ஜூபிட்டர் வண்டிக்கு. இப்போ இந்த வெஸ்பால இந்த மாடல் எடுத்துக்கிறேன். இது வந்து 2022 மாடலு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 1, வாரண்ட்டி வந்து 1 வருஷம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 97,665 ரூபா வந்து போட்டிருக்கிறாங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து வண்டி எடுத்து, அதாவது பையும் பண்ணிப்பீங்க தானே? ஆமாம், நாங்கள் பையும் பண்ணுறோம், சேலும் பண்ணுறோம். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து வண்டியை பை பண்ணி இப்போ செல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, ஒரு கஸ்டமர்கிட்ட வண்டி எடுக்கும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ மோஸ்ட்டாக நாங்கள் எல்லாமே செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்ஜின் செக் பண்ணுவோம். ஸோ கிலோமீட்டர் டேப்பரிங் ஆகிருக்கா இல்லையான்றது அதை செக் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்லாம் செக் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த உப்பு காத்துப்பட்ட வண்டி, ஆக்சிடென்டல் ஆன வண்டி, டேம்பரிங் ஆன வண்டி, அந்த மாதிரி எந்த வண்டி நம்ம எடுக்கிறது இல்லை. நம்ம எடுக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்யூனான வண்டி தான். ஓகே, 100% ஜென்யூன். ஏன்னா எங்கள் ப்ரிக்யூர்மெண்ட் டீம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கும்போதே அந்த கண்டிஷன் பார்த்து தான் நாங்கள் எடுக்கிறோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2015க்கு மேலே இருக்கிற வண்டி தான் நம்ம எடுக்கிறோம். நான் சின்னதாக வந்து
ஒரு டெலிவரி ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து நான் வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து எனக்கு கம்மியான காஸ்ட்டுக்கு வந்து ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கும்போது மினிமமாக எவ்வளோ பட்ஜெட்லேருந்து இங்கே வண்டி ஸ்டார்ட் ஆகுது? நம்ம இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 33,000 கூட நம்ம இருக்குது. இப்போ அந்த ஸ்டார் அந்த ஸ்போர்ட் ஒன்று ஒரு வண்டி இருக்குது. அது ஒரு 30,000-30,000 வரும். 2015 மாடல். ஸோ 33,000 வரும். ஸோ அதெல்லாம் பிளாட்டினா இருக்குது. ஸோ மைலேஜ் வேணும்னா பிளாட்டினா இருக்குது, ஸ்போர்ட் இருக்குது, ரேடியான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50,000 உங்களுக்கு வண்டி இருக்குது உங்களுக்கு. இங்கே வந்து பைக்ஸ் மட்டும் இல்லை, ஸ்கூட்டர்ஸ் கேட்டகரியும் இருக்குது. இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து இந்த வெஸ்பா மாடல் வண்டியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஜூபிட்டரு, அதுக்கப்புறம் என்டார்க்குமே வந்து எல்லாராலையும் இப்போ யங்ஸ்டர்ஸால் விரும்பக்கூடிய ஒரு மாடலாக இருக்குது. இதெல்லாம் விடுங்க, இதில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா வண்டியிலையுமே இங்கே ஒரு டேக் வந்து உங்களால் பார்க்க முடியுது பார்த்தீங்களா? எல்லா வண்டியிலையும் ஒவ்வொரு டேக் வந்து இருக்கும். இந்த டேக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஷோரூமை வந்து விசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக இந்த டேக்லேயே வந்து இந்த வண்டியோட மாடல் என்ன, அதே மாதிரி எவ்வளோ ஓனர்ஸு, வாரண்ட்டி எவ்வளோ, அதே மாதிரி இஎம்ஐ பர் மந்த்து ஒரு சில வண்டிக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வண்டிக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைலை பார்த்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரைஸ் எவ்வளோ, எக்ஸாக்டாக இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஒர்க்குக்காக நான் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது என்கிட்ட வந்து இனிஷியலாக வந்து பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியான ஒரு டவுன் பேமெண்ட் பண்ணிவிட்டு நான் வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ டவுன் பேமெண்ட்ஸ் அப்படின்றது எப்படி பண்ணுறீங்க? அதே மாதிரி மாதம் வந்து நான் இஎம்ஐக்கு போகிறேன் அப்படிங்கும்போது என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது, என்னென்ன பேங்க்ஸ் கூட டைப் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் வண்டி நம்மக்கிட்ட ஒரு வண்டி எடுக்க வரீங்க. ஸோ ஃபுல் கேஷ்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஒரு 1 hour ப்ராசஸில், அந்த 1 hour ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வாஷ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதை முடிச்சு இமீடியட்டாக கொடுத்துருவோம். ஸோ லோனுன்னு போகும்போது இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி இருக்குது, நம்மக்கிட்ட பேங்க் இருக்குது. ஸோ அது போக நம்ம பஜாஜில் பண்ணுறோம், ஐடிஎஃப்சியில் பண்ணுறோம், ஸ்ரீநிதி கேபிட்டலில் பண்ணுறோம், டிவிஎஸ் கிரெடிட்டில் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேங்க் இருக்குது. அதே மாதிரி லோக்கல் ஃபினான்ஸ்லையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ரொஃபைல் பார்த்து தான் உங்களுக்கு அதோட இது வரும். உங்களுக்கு எப்படின்னா, இப்போ உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது, ஒரு 700-750 வந்து உங்களுக்கு ஒரு சிபில் ஸ்கோர் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி லோன் வாங்கியிருக்கீங்க, லோன் வந்து ஆன் டேட்டில் கட்டிக்கிங்க, கரெக்டாக பண்ணிக்கிங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னா 95% வரைக்கும் நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா ஒரு 5,000 நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். அப்போது இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்க? ஸோ அதிகமாக எதுவுமே இல்லை சார். ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தால் போதும். அதிலே நாங்கள் வெரிஃபை பண்ணி எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுத்து லாகின் பண்ணுவாங்க. ஓகே, இது ஆகிடுச்சு, வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட ஏடிஎம் கார்டு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு. இப்போ நான் லோன் போடுறேன் அப்படிங்கும்போது அது எவ்வளோ நேரம் ப்ராசஸாக இருக்கும்? ஸோ உடனே எடுக்க முடியும். மேக்ஸிமம் நீங்கள் வெளி ஃபினான்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 1 day எடுத்துக்கும். ஸோ இதே நீங்கள் உள்ள நம்ம ஐடிஎஃப்சியில் இப்போ இமீடியட்டாக நம்ம பண்ணுறோன்னா மேக்ஸிமம் ஒரு 30 minutes வந்து உங்களுக்கு லாகின் பண்ணி எல்லாம் முடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 1 hour பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் 1 hour நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். கைஸ், இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, செக்மெண்ட்ஸ். இந்த கார்பரேட்டில் வந்து செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்ஸில் வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 150 கேட்டகரியில் 150cc கேட்டகரியில் வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 150-160 கேட்டகரியில் ஒரு லைன் ஃபுல்லாக வண்டி அனுப்பிட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டரில் ஒரு வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா, ஸ்கூட்டரை மட்டும் வந்து இப்படி ஒரு லைனாக வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ டிவிஎஸ் எக்ஸல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 4-5 வண்டி வந்து வச்சிருக்காங்க. எல்லா கலர்லையும் இருக்குது. இப்போ அட்வென்ச்சர் பைக் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அட்வென்ச்சர் பைக்கில் வந்து அதுலேயும் வந்து நிறையா செக்மெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல பார்க்க முடியும். அட்வென்ச்சரில் வந்து செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா அட்வென்ச்சர் பைக்ஸ் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போது எல்லா பிராண்ட்லேயும் இருக்கிறதுனால உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அட்வென்ச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டாமினர் வண்டி இருக்குது. அதாவது பெரிய செக்மெண்ட்டில் இந்த டாமினரில் பார்த்தீங்கன்னா 400லேயே 2 வண்டி இருக்குது. அந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது, இந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது. அது உங்களால் பார்க்க முடியும். சென்டரில் வந்து ஒரு R15 வந்து இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன பைக் இருக்குதுன்னு சொல்லி, என்னென்ன வெரைட்டி ஆஃப் பைக் இருக்குதுன்னு சொல்கிறேன். நம்மக்கிட்ட ஸ்கூட்டி டைப் இருக்குது, க்ரூசிங் டைப் இருக்குது, அட்வென்ச்சர் டைப் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் டைப் இருக்குது, கஃபே டைப்பும் இருக்குது. ஓகே, ஸோ கஃபே டைப்னா இதுதான். இந்த மாதிரி ஹோண்டா ஐஎன்எஸ், ஸோ RS 350 இந்த மாதிரி வண்டியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து க்ரூசிங் டைப், இந்த க்ரூசிங் டைப்புன்னா நம்மக்கிட்ட இங்கே இருக்குது. ஸோ நிறைய வண்டி இதெல்லாம் அட்வென்ச்சர் டைப்புங்க இதெல்லாம். ஸோ இது வந்து இப்போது இந்த ஸ்ட்ரோம் எஸ்எக்ஸ் இது வந்து ரொம்ப 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 டிமாண்டான வெஹிக்கிள். இது வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் எங்கேயுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. ஐ மீன் நீங்கள் வெளியவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி கிடைக்காது. ஸோ நம்ம வந்து யூனிக்கான வண்டி தான் நிறைய எடுக்கிறோம். டிரைவெக்ஸ் பொறுத்தவரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல யூனிக்கான வண்டி தான் நம்ம எடுக்கிறோம். அதையும் நம்ம ரீஃபர் பண்ணி கொடுக்குறதுனால ஆல்மோஸ்ட் கிளியர்லி பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ வெளியே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா புழங்குது. நீங்கள் வந்து இப்போ ரீஃபர்பிஷ் பண்ணும்போது
இதில் சேஞ்ச் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் எப்படி ஜென்யூனான பார்ட்ஸ் போடுறீங்களா அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ நம்ம எடுக்கிற வண்டியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்யூனான வண்டி தான். நாங்கள் போடுறது எல்லாமே பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனான பார்ட்ஸ். நம்ம எதுவுமே யூஸ்டு பார்ட்ஸோ இல்லை வந்து செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸோ நம்ம வாங்குறதில்ல. வாங்குற எல்லாமே புது பார்ட்ஸ் தான் நம்ம போட்டுட்டு கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கேட்டகரி வெஹிக்கிள்ஸ் காட்டுங்களா. ஸோ இது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்டிஆரில் 200 இருக்குது, 160 இருக்குது, 180 இருக்குது. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பல்ஸ் இருக்குது, 220 பஜாஜ் 220. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தேடுறாங்க எல்லோரும். அதே மாதிரி யூனிகார்ன் 150 பஜாஜ் இருக்குது. ஸோ காலேஜ் பசங்களுக்கு நிறைய இந்தமாரி ட்ராவல் போகிறவங்களுக்கு நிறைய பேருங்க RC 390 இருக்குது. எனக்கு கொஞ்சம் கெத்தாக இருக்கணும், கொஞ்சம் நல்லா வண்டி கெத்தாக ஓட்டணும், அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களுக்கு கூட நமக்கு வண்டி இருக்குது. INS இருக்குது, RS 350 இருக்குது. ஆனால் இங்கே வந்து நான் ஒரு வண்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா வாங்கினதுக்கப்புறம் அதாவது ஆஃப்டர் சேல்ஸ் உங்கள்கிட்ட இருந்து சர்வீஸ் எப்படி இருக்கும்? சர்வீஸ்க்கு நீங்கள் தனியாக சென்டர் வச்சுருக்கீங்களா? சர்வீஸ் நம்மக்கிட்ட தனியாக சென்டர் இருக்குது. ஸோ அது போக இன்னொன்று என்னன்னு சொல்லிடுறேன், சேல் பண்ணுறது மட்டுமே ஒரு சேல்ஸ்மேனோட இது வேலை கிடையாது. அந்த 3 சர்வீஸ் முடிகிற வரைக்கும் நாங்கள் கஸ்டமருக்கு கூட கான்டாக்ட்லேயே இருப்போம். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட வாரண்ட்டி கேரண்டி அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கா? அதான் 1 இயர் வாரண்ட்டி உங்களுக்கு கம்பல்சரி உண்டு. இன்ஜினு சென்சார் எது போனாலும் உங்களுக்கு வாரண்ட்டி 100% இருக்குது. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டாமினர் வந்து இருக்குது. இந்த டாமினர் பார்த்தீங்கன்னா 2017 மாடலு. அதே மாதிரி ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது. மாத இஎம்ஐ வந்து 3800 அப்ராக்சிமேட்டாக வரும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000 வந்து இந்த வண்டிக்கு வந்து காஸ்ட் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் இருந்து வரக்கூடிய CB 350 ஹைனஸ்ன்ற வண்டி. இதோட காஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1,64,600 வந்து போட்டிருக்காங்க. 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. அதே மாதிரி ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த தண்டர்பர்டோட காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி 23,924 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. T350 அப்படின்ற வேரியண்ட் இது. இதில் மாடல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் 1,26,285 போட்டிருக்காங்க. இந்த பஜாஜில் இருந்து வரக்கூடிய பல்சர் F250 வந்து நம்ம பக்கத்தில் இருக்குது. ஈவன் இப்போ ஷோரூம்ஸில் கூட இந்த வண்டி வந்து ஸ்டாக்ஸ் வந்து வர்றது கிடையாது. இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1,21,750 வந்து போட்டிருக்காங்க. 1 இயர் வாரண்டியோடு இருக்குது. அதேமாதிரி ஒரு ஓனர் கண்டிஷனில் வந்து இருக்குது. இது வந்து N250. இந்த வண்டியை பார்க்கலாம். இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் கண்டிஷன், 1 இயர் வாரண்ட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1,29,300 வந்து போட்டிருக்காங்க. 220 அதே கேட்டகரியில் வரக்கூடிய 220F அப்படின்ற வண்டி இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து நிறையா க்ரேஸ் வந்து இருக்குது இப்போவும். இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 45,000 வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்ரோடுக்கு வந்து நாங்கள் ஒரு காஸ்ட் கொடுத்து வெஹிக்கிள் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இப்போ நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் பே பண்ண வேண்டியிருக்குமா? இப்போ நீங்கள் ஒரு வண்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 72,000 அப்படின்னா அந்த 72,000லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபரு, ஃபுல் இன்சூரன்ஸு, 3 வாரண்ட்டி, 1 இயருக்கான வாரண்ட்டி, அப்புறம் ஃப்ரீ சர்வீஸ், 3 ஃப்ரீ சர்வீஸ், 1 இயருக்கான 3 ஃப்ரீ சர்வீஸ் நாங்கள் கொடுத்துருவோம். அப்புறம் ஒரு ஹெல்மெட் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அது போக உங்களுக்கு 2,500 ஆக்சசரிஸும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இந்த 2,500 அப்படின்ற ஆக்சசரிஸ்ன்னு எதை மீன் பண்ணுறீங்க? எல்லாமே உங்களுக்கு ஹெல்மெட் கொடுத்துருவோம், லாக்கர் கொடுத்துருவோம், மொபைல் ஹோல்டர் கொடுத்துருவோம். நான் இது வந்து உண்மையாலுமே நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா இது மற்ற இடத்துல பண்ணுறது கிடையாது. நீங்கள் அதுதான் கார்பரேட்டுக்கும் மற்ற இடத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். நான் அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க தகவல். கைஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி, அதாவது நீங்கள் வந்து ஒரு யூஸ்டு பைக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கே வந்து பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்ற ஒரு தகவல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து இதை தாண்டி நிறையா டவுட்ஸ் வந்து வரலாம் அவங்க மைண்டில். அப்படி வரும்போது உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா பாய் சொல்கிறது உங்கள் சிதம்பரசெல்வன்.